சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். எப்போவுமே சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இல்லை சாம்பார், புளி குழம்பு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட தான். பக்கோடா குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஜீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா அவ்வளோக்கா இது டேஸ்ட்டாக வராது. நம்ம பொதுவாக நான்வெஜ் ரெசிபீஸ்க்கெலாம் சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த குழம்புக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க, அப்படின்னா தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காரம் அதிகமாக சேர்க்காதவங்க பச்சை மிளகாவை இந்த மாதிரி முழுசாக கீறாமல் மேலே மட்டும் லைட்டாக கீறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே இது வடைச்சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எப்பவும் போல் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒட்டாமல் இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் வெங்காயம் சேர்த்த அதே அளவுக்கு தான் தக்காளியும் சேர்க்குறேங்க. அப்படின்னா தான் ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேர்த்துருக்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கிடலாம். உப்புமே நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு வதக்கும் போதும் சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக மசாலா பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், வத்தப்பொடி, காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக சிக்கன் மசாலா, இது நம்ம கடையில் வாங்குகிற மசாலா தான் நான் சேர்த்துருக்கிறேன். கண்டிப்பாக சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ சேர்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கொலைய வதங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நான் 250 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். 2 கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. பக்கோடா குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, அதாவது நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் அது கிரேவி மாதிரி வேணுமா இல்லை குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணுமாங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இது நல்லா கொதித்து வத்த தொடங்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பக்கோடாவை சேர்த்துடலாங்க. இல்லை பக்கோடா குழம்பா செய்ய போகிறீங்க அப்படின்னா வெறும் தண்ணி மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 தேங்காய் சில்லை நல்லா அரைச்சி அதோட முதல் பாலை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த சாறு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சியில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வடைச்சட்டியில் வெறுமனை ஜீரகத்தை மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன், மட்டன் குழம்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் பக்கோடா சேர்க்க போகிறேன். எப்போவுமே பக்கோடா குழம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கோடா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த குழம்போட சூட்டுக்கே அதெல்லாம் கரைஞ்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு குட்டி டிப் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா குழம்பை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கோடா பீசஸ்லாம் பெருசாக இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு கரைஞ்சிரும். இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நம்ம குழம்புல போட்ட உடனே அந்த சாரெல்லாம் அந்த பக்கோடா உறிஞ்சிரும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இது குட்டினா டக்குன்னு கரைஞ்சிரும் நம்மளுக்கு. அதே மாதிரி நீங்கள் குழம்பு கூட ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக குழம்பு சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பக்கோடா சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ரொம்ப கரையாது, உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த பீசஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பக்கோடா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீட்டிலையே பக்கோடா ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கோடாலாம் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க.
சும்மா ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொத்தமல்லி தலையும் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுட சுட பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பக்கோடா குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.